சென்டம் ஆப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்பர் சீரீஸில் வர்க்க எண்களின் அதாவது இயல் எண்களில் வர்க்க எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ் தெரியணும், கியூப் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் கூட்டல், பெருக்கல், கழித்தல் இந்த பெருக்கல் சம்மந்தமான கணிதத்துக்கு அடிப்படையான விதிகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த போர்ஷன்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா நம்பர் சீரீஸில் நமக்கு என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா இயல் எண்கள் கொடுத்து இதுக்கு முன்னாடி அதாவது இயல் எண்கள்னு கொடுத்துருப்பாங்க. இயல் எண்கள்ங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3ன்னு இப்படி இயல்பா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் 1 2 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம இயல் எண்கள், அதனால தான் அதுக்கு வந்து இயல் எண்கள் அப்படிங்கிற பேர் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இயற்கையாகவே இயல்பாகவே எண்ணக்கூடிய எண்களை இயல் எண்கள்னு சொல்கிறாங்க. இப்போ 1லேருந்து தொடங்கும் 1 2 3ன்னு அப் டு இன்ஃபினிட்டி வரையும் போயிட்டே இருக்கும். இது இயல் எண்கள். இந்த இயல் எண்கள்லேயே வர்க்க எண்கள், ஓகேவா, 1 ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர்ட் 3 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட்னு அப் டு n ஸ்கொயர்ட் வரையும் வரையும். இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இயல் எண்களின் வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா இயல் எண்களில் வர்க்கங்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கேள்விக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா மெமரியில் ஏற்றிக்கிங்க. ஓகே, இதுலேருந்து இது தொடர்பாக உள்ள கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் அப் டு 19 ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அதாவது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இதுதான் வந்து இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இங்கே நமக்கு பாருங்க என்னங்கிறது நமக்கு என்ன? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ 19 நம்பர் வரையும் உள்ள வர்க்கங்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். லாஸ்ட் நம்பர் எல்லுன்னு சொல்லுவோம். இங்கே n நம்பர், நான் n நம்பர் அப்படிங்கிறப்போ நல்ல கடைசி நம்பர் என்னாவது நம்பர் என்ன இருக்குது? 19வது உறுப்பு இருக்குது. அப்போ 19 உறுப்புகளோட வர்க்கங்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n = 19 × n + 1 என்ன? 19 + 1 ஸோ 20 × 2n. அப்போ 19ன்னா 2 × 19 19 2 38. அப்போ 38 + 1 39 டிவைடட் பை 6. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 3 ஆல் அடிக்கிறேன். 2 3 6 1 3 3 3 9 1 2 2 1 2 2 10. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 19 × 10 × 13. இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் 19 × 13 19 × 13 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 39 27க்கு 7 பாக்கி 2 1 3 3 3 2 5. ஓகேவா? அடுத்தது 1 9 9 1 1. இப்போ பாருங்கள் 7 9 10 14க்கு 4 பாக்கி 1 247. ஸோ 247. இங்கே பாருங்களேன் 247 × 10 இருக்குது நமக்கு. அப்போ 2470. ஸோ இதுதான் இதுக்கு சரியான விடை. இப்போ 2470. ஸோ இப்படி தான் இந்த சம்ஸை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த சம் பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் 12 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 13 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 14 ஸ்கொயர்ட் அப் டு 35 ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம இயல் எண்களோட வர்க்கமானு பார்த்தீங்கன்னா இயல் எண்கள்னா 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். இது என்ன 12லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுவும் தொடர்ந்து போகுது. அப்போ தொடர்ந்து போகுதுங்கிறப்போ நமக்கு இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இயல் எண்கள் 1லேருந்து 40 வரையும் 1லேருந்து 35 வரையும் உள்ள நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து என்ன பண்ணலாம்? 1லேருந்து 11 வரையும் உள்ள இயல் எண்களை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை, இந்த எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட்னு அப் டு 35 ஸ்கொயர்டு வரையும் கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் அப் டு 11 ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சி நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6 மைனஸ் n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். இப்போ இதில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ n எடுத்துக்கலாம் 35 × n + 1 என்ன? 35 + 1 = 36 × 2n என்ன வரும்? 35 × 2 அப்போ 70 70 + 1 71 டிவைடட் பை 6ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா n = 11
n plus 1 என்ன வரும் 11 plus 1 is equal to 12 வந்துரும். அடுத்தது வேற என்ன வரும் 2n அப்படிங்கிறப்ப 11 into 2 is equal to 22. 22 plus 1 23. ஓகேவா? ஸோ divided by 6. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போ 6 நாம் அடிச்சோன்னா 1 6 6 2 6 12. இங்கே பார்த்தீங்கன்னா 1 6 6 6 6 36. இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 into 6 into 71 minus 11 into 2 into 23. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் 35 into 6 into 71 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14910 வரும். இதே வந்து 11 into 2 into 23 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 506 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வேண்டியதுதான். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 14404 கிடைக்கும். ஓகேவா? இப்படி தான் வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் பாருங்களேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் அப் டு 105 ஸ்கொயர் 105 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. இப்போ இந்த சம்மை எப்படி எழுதலாம்னா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அதுக்கு முன்னாடி நான் சம்மை ஃபஸ்ட்டு எழுதுறேன். இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 105 ஸ்கொயர். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா காமனாக இருக்கிற ஒரு டேர்மை நான் வெளில எடுக்க போகிறேன். எதனால் அப்படின்னா எனக்கு 5 10 15 5 சீரீஸ்லேயே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஒரு காமனான பொதுவான ஒரு டேர்மை வந்து நான் வெளில எடுக்க போகிறேன். வெளில எடுத்தனா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 5 ஸ்கொயருங்கிற டேர்மை நான் வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்தனா எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 21 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை இப்படி எடுத்துட்டோன்னா எனக்கு என்ன கிடச்சிருச்சு, இந்த இயல் எண்களின் ஒரு தொடர் ஒன்று கிடச்சிருச்சா, இயல் எண்களின் வர்க்கங்களின் தொடர் கிடச்சிருச்சு. அப்போ இதை வச்சுக்கிட்டு நான் ஃபார்முலா நான் அப்ளை பண்ணலாமா? இதுக்கான ஃபார்முலா என்ன, இயல் எண்களின் வர்க்கங்களின் தொடருக்கு ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 2n plus 1 divided by 6 அப்படிங்கிறது எனக்கு ஃபார்முலா. இது எனக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், 5 ஸ்கொயரை நான் அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் n into n plus 1 2n plus 1 divided by 6க்கான ஃபார்முலாஸை அப்ளை பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறேன். அப்போ n என்ன இருக்குது 21. ஸோ அடுத்தது n plus 1 என்ன வரும் 21 plus 1 is equal to 22. ஸோ அடுத்தது 2n plus 1 2n plus அப்படிங்கிறப்ப 2n என்ன வரும் 21 into 2 is equal to 42 வரும். 42 plus 1 is equal to 43ன்னு வரும். 43 divided by 6. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போது 2 3 6 5 15 6 18 7 3 21. இப்போ இந்த ரெண்டைக்கும் இதையும் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்ட் இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 43. இப்போ இங்கே பாருங்கள் 5 ஸ்கொயர்ட் இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 43. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 82,775 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்களேன். Find the value of 1 squared, 2 squared plus 3 squared up to 10 squared is equal to 385 சொல்லியிருக்காங்க. Then 2 squared plus 4 squared plus 6 squared is equal up to 20 squared is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நமக்கு டிஎன்பிசியில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 1 squared plus 2 squared plus 3 squared plus up to 10 squared. இது நமக்கு ஒரு போர்ஷன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க 2 squared plus 4 squared plus 6 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 20 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும்ல. அதாவது முதல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா நமக்கு n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இதை நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே சேர்த்து என்னன்னு கொடுத்துட்டாங்க 385 நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கான விடை என்னென்னா 385. ஸோ அடுத்தது இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை நம்ம டேரெக்டாக வர்க்கங்களின் கூடுதல்னு எடுத்துக்க முடியாது, இல்லை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு எடுத்துக்க முடியாது. அதனால நான் ஒரு பொதுவான உறுப்பை நான் வெளில எடுக்க போகிறேன். காமன் டேர்மை மட்டும் வெளில எடுக்கிறேன். அப்போ 2 ஸ்கொயரை நான் வெளில எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 10 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ இந்த 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது நான் சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு டேர்மே நமக்கு 385 கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 385 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ 385 இன்ட்டு 4. அப்போ 4 5 20க்கு 0 பாக்கி 2 8 நாங் 32 33 34க்கு 4 பாக்கி 3 3 நாங்கு 12 13 14 15 1540.
புரியுதா? இப்படி தான் வந்து வர்க்கங்களின் அதாவது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இந்த கேள்விகள் தான் ரிப்பீட்டடாக இதே மாதிரி கேள்விகள் தான் வந்து நமக்கு டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேள்விகள் தான் டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து சென்டர் மேப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சென்டர் மேப் வியூவர்ஸ்க்கு நன்றி. Center Map. You dare to dream, we care to accomplish.